இனிமேலும் பொதுமக்கள் யாரும் இதுபோன்று ஏமாந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஏமாறப் போகின்றோம் என தெரிந்தும் வாலிபர் ஒருவர் தான் ஏமாறுவதை லைவாக வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். என்னை ஏமாத்த போறாங்க, என் பணம் வீணா போய்விடும்னு தெரியும், இருந்தாலும் என் காசு போனாலும் பரவாயில்லை, பொதுமக்கள் இதை பார்த்துட்டு இனி ஏமாறாம இருக்கணும் என்ற எண்ணத்தில் தான் இதை செய்கின்றேன் என்கின்றார் அந்த வாலிபர். அவர் கூறியபடி பலரும் இந்த காணொளியை பகிர்ந்து அந்த வாலிபரின் முயற்சியை பாராட்டி வருகின்றனர். மக்களே ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு முக்கியமா நான் ஏமாறுறத லைவா நான் உங்களுக்கு காமிக்க போறேன். என்ன நடந்ததுன்னு முதல்ல கேட்டுங்க. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு என் தங்கச்சிக்கு. பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 5G மொபைல் விழுந்திருக்கு, உங்களோட ஊர் அட்ரஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி அட்ரஸை வாங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துடும், நீங்கள் 2600 பணம் கட்டி அதை வாங்கி அப்படின்னு சொன்னாங்க. உடனே இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கோம். எதுக்காக அதில் அந்த பாக்ஸில் எதுவும் இருக்காது, ஆனால் நிறையா பேர் ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுமாரி. அதனால தான் இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க, தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. மக்கள் யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ எங்கள் காசை நாங்கள் இழக்க போகிறோம். வீடியோ எடுப்பதை பார்த்துவிட்டு போஸ்ட் ஆபீஸில் முதலில் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். பிரச்சனை செய்ய போகின்றார் என நினைத்து பார்சலை தர மறுக்கின்றனர். இங்க இல்ல, நான் பேசிட்டு இருக்கேன். பணம் கட்டி எடுத்துருவோம், பணம் கட்டி விடுங்க சார். வேணாம், நீங்க பணம் கட்டி நான் வெளில நான் பேசிட்டு இருக்கேன் மேடம். நான் வெளியே நீங்க பார்சலை கொடுங்க, நான் கிளம்புறேன். நான் இங்க எடுக்கவே இல்லை இதுவரை. லைவ் என்ன பார்த்தா ஓடிட்டு இருக்கு. நீங்க தயவு செஞ்சு பாக்ஸை கொடுங்கன்னு தான் சொல்றேன். மக்கள் யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்க கொடுங்க சார். உங்களுக்கு என்ன சார் பொருள் வந்துருக்கு சார்? இதுவரையும் உங்க பக்கம் கேமரா வரல. நான் இதுவரையும் நீங்க போட்டு வளர்த்து பிரச்சனை பெருசாக்காதீங்க. எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க வாங்குறோம், வேற யாரும் மக்கள் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க வாங்குறோம். நீங்க பொருளை கொடுங்க, நாங்க தெரிஞ்சுதான் வாங்குறோம். இப்ப அந்த பார்சல் அந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் சார் கொடுங்க சார். லைவ் போயிட்டு இருக்கு, இதுல உங்களுக்கு என்ன சார் இருக்கு? உங்களுக்கு என்ன சார்? எங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, நான் மக்களுக்கு இதுல என்ன இருக்குன்னு காமிக்க போறேன். கொடுங்க சார். உங்களோட வேலையை நீங்க பாருங்க, அதை ஏன் நீங்க இது பண்ண மாட்டீங்க? நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம திரும்பி இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து போட்டுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நிறைய மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பணத்தை வாங்கி அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவீங்களா? ஓகே 1000 கொடுத்துட்டோம். பார்சலை வாங்கிட்டோம். இந்த பார்சல் தான். ஏன்னா பிரிச்சுட்டா நமக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பணம் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் இதை ஃபுல்லாக காமிக்கிறேன். இருங்க, பிரிக்க போகிறோம் பாக்ஸை. போஸ்ட் ஆஃபீஸில் தான் நிற்கிறோம். மக்கள் 1600 பணம் கட்டிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. லேடிஸ் தான் பேசும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். லைவாக இந்த வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். மக்கள் ஏமாறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இங்கே காசு போனாலும் பரவாயில்லன்னு தான் இந்த லைவை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். காசு கொடுத்து வாங்கிட்டோம். உங்களுக்கு நேராக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு ரேஞ்சு கூட நவுத்தாமல். உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். எங்கே பாருங்கள், ஏதோ ஒரு ஸ்பீக்கர் மாரி தான் இருக்குது. இது மொபைலா? இது 5G மொபைலா? இது 5G மொபைல்னு சொல்லி இதுமாரி எண்ணெய். இதே 4 வருஷத்துக்கு முன்னாடி 4000 ரூபா கட்டி ஏமாந்தோம். அப்போ நம்மள்ட்ட செல்லு கையில் இல்லை, நம்ம லைவ் போட முடியல. இப்போ பாருங்கள், இதேமாரி ஃபோன் கால். இது ஒரு ஸ்பீக்கர். இதோட விலையே ஒரு 350 ரூபா 400 ரூபா தான் இருக்கும். கோவிந்தா 350 ரூபா ஸ்பீக்கரை வச்சு 1600 ரூபா பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க மொபைலில் பேசி. பார்த்தீங்களா? அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சார், இந்த அட்ரஸ் எங்கே போகுது அந்த பணங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கலையா? அதே மாதிரி தான் இப்போ பட்டையை பூசிட்டு இருக்காங்க. மக்களை நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதேமாரி யாரும் ஃபோன் வந்தாலும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. லேடிஸ் தான் பேசுவாங்க. இது போட்டாங்கன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் நாங்கள் ஏமாந்துட்டோம், காசு போயிட்டுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோ நம்ம லைவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. பாவம். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் எடுத்ததே இந்த பாக்ஸில் ஒன்று இருக்கான்னு தெரிஞ்சு தான் எடுத்தேன். எங்கள் காசு போனாலும் பரவாயில்ல. இந்த காணொளியை பார்த்த பலரும் நானும் இப்படி ஏமாந்துள்ளேன் என கூறி இந்த காணொளியை பகிர்ந்து வருகின்றனர். சோசியல் ட்ரெண்ட் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.